ஜெகதீஸ்வரன் வந்து எவ்வளவு வருடமாக அரசியல் விமர்சகராக அல்லது சமூக ஆர்வலராக இந்த களத்துல இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா. உங்களுக்கு பல நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம் நம்ம. பல நிகழ்ச்சிகள். நான் வந்து கிட்டத்தட்ட 2010ல இருந்து இது என்னோட 15வது வருடம். 15 வருடங்களாக இந்த ஊடகங்கள நான் தொடர்ச்சியாக சந்திச்சு பேசிட்டு வந்திருக்கேன். ஒரு அரசியல் விமர்சகராக. எனக்கு எல்லா கட்சிகளிலும் பழக்கம் இருக்கிறாங்க. நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதிர்க்கட்சியாக இருக்கலாம். எல்லா கட்சியிலும் நண்பர்களும் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு நேரத்திலும் பல விவாதங்கள் நடக்கும். விவாதங்கள ரொம்ப கடுமையா நம்ம பேசிக்குவோம். ஆனா, அட் எண்ட் ஆஃப் த டிபேட் நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து, ஓகேங்க வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி டீ சாப்பிட போவோம், காஃபி சாப்பிட போவோம். இப்படிலாம் இருக்கும். ம். ரவீந்திர துரைசாமி ஒரு அரசியல் விமர்சகர். நானும் ஒரு அரசியல் விமர்சகர். ரொம்ப மூத்த அரசியல் விமர்சகர். நெடுங்காலமாக அவர் வந்து இந்த களத்துல இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் வந்து ஒரு நட்பாக பல நேரங்களில் நாங்கள் பேசியிருக்கிறோமா? ஆம் பேசியிருக்கிறோம். இது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு முன்னாடி இருந்தே தமிழக வெற்றிக் கழகம் ம். துவங்கியது 2024. ஜெகதீஸ்வரனுக்கு ரவீந்திரன் துரைசாமி பழக்கமானது வந்து 2015, 16லயே பழக்கமாயிட்டோம். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. பல விவாதங்கள்ல நாங்க வந்து எல்லா தொலைக்காட்சிகளும் பல விவாதங்களை சேர்ந்து பேசியிருக்கோம். சில நேரங்கள்ல எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். தம்பி நல்லா பண்றீங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்துக்களுக்கு நம்ம சில நேரங்கள் மறுப்பு தெரிவிச்சு பேசியிருப்போம். சில நேரங்கள்ல வந்து ஆதரிச்சு பேசியிருப்போம். இதெல்லாம் இருக்கும். இது வந்து எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய மூளை இருக்கக்கூடிய யாராலும் புரிந்து கொள்ள முடிய ஒன்றுதான் நான் பார்க்கின்றேன். ஒண்ணு. திமுகவுக்கு ரகசியங்களை கொடுத்தேன். அடுத்தது நான் வந்து ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க கேட்கறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கும். அந்த ட்விட்டரை பாக்குறதே இல்ல. அது இந்த 2 நாளா பாவம் அவங்க ரொம்ப இல்ல ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு எனக்கு பழைய போட்டோ ஒண்ணு எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது ஸ்டாலின் கூட சரி. நீங்க இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ வந்து எடுத்து போட்டு நான் போட்ட போட்டோ இவரு தானே. ஏற்கனவே அது நான் போட்ட ஓகே. போட்டோங்க. நான் போட்ட போட்டோ தானே. இப்ப கூட தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு கூட எடுத்து போட்டேன். அது அப்பெல்லாம் ஃபயர் விட்டாங்க. அண்ணன் பாருங்கப்பா ஸ்டாலின் எல்லாம் பார்த்து பல கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறேன். ஃபயர் விட்ட பசங்க எல்லாம் இருக்காங்களே. நான் வந்து உன்னோட பொதுப்படுத்தலைங்க. இதுல உண்மையில தமிழக வெற்றி கழகத்துல நல்ல மனிதர்கள் நிறைய பசங்க இருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து விஜய் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு உண்மையிலேயே அவர் ஜெயிக்கணும்னு நினைச்சு அவருக்காக போராடக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்களும் இருக்கு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆதரிச்சு பேசக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்களும் இருக்கு. எதுவுமே புரியாத அரசியல் என்னன்னு தெரியாது சில தற்கொலைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பார்ச்சுனேட்லி எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி இந்த கட்சியிலும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன்.